உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு புதிய விடியலிலும் ஒரு புதிய காலை பொழுதிலும் ஒரு புதிய நாளிலும் கர்த்தராகிய பரிசுத்தமுள்ள இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அழைத்து நிற்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றும் எனக்கும் உங்களுக்கும் தன்னுடைய அவருடைய சொந்த உயிர் மூச்சையும் இதய துடிப்பையும் சுவாசத்தையும் அவர் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். அதனால் நாங்கள் பிழைத்து கொண்டோம். எங்களுக்கு ஒரு நாள் கூட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உலகத்தின் சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது மரணத்தின் செய்திகளையும் ஆபத்தின் செய்திகளையும் இயற்கை அழிவுகளின் செய்திகளையும் செயற்கை அழிவுகளின் செய்திகளையும் கொள்ளை நோயினால் ஏற்படுகின்ற பாதிப்புகளையும் மரணங்களையும் பற்றியே நாங்கள் அறிந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதற்குள்ளே நானும் நீங்களும் விழுந்து விடாமல் தன்னுடைய இரும்பு கரங்களினாலே என்னையும் உங்களையும் பாதுகாத்தபடியால் எனக்கும் உங்களுக்கும் ஒரு புதிய உயிர் மூச்சு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு புதிய விடியலை உணரும்படியாகவும் அறிந்து கொள்ளும்படியாகவும் அவைகளை கேட்கும்படியாகவும் அவைகளை காணும்படியாகவும் அவைகளை அனுபவிக்கும்படியாகவும் கடந்து வரும்படியாகவும் கர்த்தர் தன்னுடைய விருப்பத்திற்கு அமைவாக எனக்கும் உங்களுக்கும் இந்த நாளை அவர் கூட்டி கொடுத்திருக்கிறார். இரவு படுப்பவர்கள் அனைவரும் அதிகாலையிலே எழுந்திருப்பதில்லை. அதான் தாவீது ராஜா சொல்லுகிறார், படுத்து உறங்கி விழித்தெழுவேன், நீரே என்னை தாங்குகின்றீர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசனத்திலே ஒவ்வொரு நாளும் தாவீது ராஜா ஒரு புதிய விடியலை, ஒரு புதிய காலை பொழுதை, ஒரு புதிய நாளை உணரும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருந்து, கர்த்தாவே ஒரு நாளை எனக்கு கூட்டி கொடுத்திருக்கிறீங்க, உமக்கு நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி தேவனே என்று அவன் தேவனை நோக்கி முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நன்றி சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இன்றைய காலத்திலே உயிர் பிழைப்பது என்பது ஒரு கஷ்டமான காரியமாக அமைந்திருக்கின்றது. ஆனாலும் கர்த்தர் என்னையும் உங்களையும் அவர் தாங்குகின்றார். ஏனெனில் என்னுடையதும் உங்களுடையதுமான ஆயுட்காலங்கள் எல்லாம் அவருடைய கரங்களிலே இருக்கின்றபடியால் அதை யாரும் பறித்துவிட முடியாது. அதன் அடிப்படையிலே அவர் எனக்கும் உங்களுக்கும் ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கின்றார். அவருடைய கரங்களிலே என்னுடையதும் உங்களுடையதுமான காலங்களும் வாழ்க்கைகளும் இல்லாதிருந்தால் நாங்கள் எப்பவோ இந்த உலகத்தை விட்டு போயிருப்போம். ஆனாலும் கர்த்தருடைய கரங்களிலே தன்னுடைய பிள்ளைகளின் காலங்கள் இருக்கின்றபடியால் அதை யாரும் பறித்து விட முடியாது. அவருடைய கையிலிருந்து எந்த ஆட்டுக்குட்டியையும் பறித்து விட முடியாது. அவர் என்னை உங்களை அதிகமாக நேசிக்கின்ற ஒரு தேவனாக இருக்கின்றார். அன்பின் சகோதர சகோதரிகளை நாங்கள் ஒரு பொழுதும் மறந்துவிடக்கூடாது. ஏதோ நாங்கள் இரவு படுத்தோம், நாங்கள் அதிகாலையிலே எழும்பி விட்டோம் என்று அந்த உணர்வு எங்களுக்கு இல்லாமல், நான் இரவு படுக்கைக்கு சென்றேன், அதிகாலையிலே தேவன் என்னை தட்டி எழுப்பி, இதோ பார் புதிய காலை பொழுது, புதிய விடியல், புதிய நாள் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன், இதிலே நீயும் சந்தோஷமாக இருந்து என்னையும் மகிமைப்படுத்து என்று அவர் ஒவ்வொரு நாளும் தட்டி தட்டி எங்களை அவர் எழுப்புகின்ற தேவனாக அவர் இருக்கின்றார். அவர் என்னையும் உங்களையும் நேசிப்பதற்கு இதைவிட அவரால் ஒன்றுமே பெரிதாக செய்துவிட முடியாது. தேவனுடைய அற்புதங்களிலே பெரிய அற்புதங்களிலே ஒன்று, ஒருவன் இரவு படுக்கைக்கு சென்றால் அவனை அதிகாலையிலே எழுப்பி விடுவது. அதிகாலையிலே எழுப்பி விடுவது என்பது, நாங்கள் அதிகாலையிலே விழித்துக் கொள்வது என்பது பெரிய அற்புதம், அது பெரிய அதிசயம், அது பெரிய வல்ல செயல். அது தேவனாலே மட்டும்தான் முடியும். வேறு யாராலையும் எங்களுடைய காலங்களை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அன்பின் சகோதர சகோதரிகளே, நாங்கள் தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது, அவன் தேவனோடு உறவாடும் பொழுது ஆத்துமா ஆன்மா என்ற வார்த்தைகளை அதிகமாக தாவீது ராஜா பயன்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். என் ஆத்துமாவே
கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. எல்லாம் ஆத்துமாவிலிருந்து, ஆன்மாவிலிருந்து, உள்ளத்திலிருந்து தேவனுக்கு அது நன்றியாய் போகின்றது. அன்பின் சகோதர சோதரில் அதே போல நானும் நீங்களும் ஒரு புதிய விடியலை உணரும் பொழுது, ஒரு புதிய காலை பொழுதை காணும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருந்து, கர்த்தாவே நான் இன்று விழித்துக் கொண்டேன், அதற்கு காரணமாய் இருப்பவர் நீர் ஒருவரே கர்த்தாவே. நான் குறைபாடுகளோடு வாழ்ந்தால் எனக்கு ஒரு நாளை கூட்டி கொடுத்துருக்கிறீங்க, எனக்கு ஒரு நாளை நீங்கள் கூட்டி கொடுத்தால் என்னை நீங்கள் நேசிக்கிறீங்க என்பதை நான் புரிந்து கொண்டேன் ஐயா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா என்று சொல்லி அவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி நாங்கள் மன்றாட வேண்டும். அன்பின் சகோதர சகோதரிகளே, என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி என்ற பாடல் வரிகளை நாங்கள் கடந்து செல்வோமாக. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 ஆராதனை. தகப்பனே, இந்த காலை வேளையிலே தகப்பனே, உம்முடைய புதிய உயிர் மூச்சுக்காக, உம்முடைய புதிய இதய துடிப்புக்காக தகப்பனே, உம்முடைய புதிய சுவாசத்துக்காக ஐயா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நாங்கள் உம்மை வழிவிட்டு விலகிய பொழுதும் தகப்பனே, நீர் வழி விலகாமல் எங்களை நேசித்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து வருகிற தயவுக்காக தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் இரக்கமுள்ள தேவன் என்பதை நான் அறியும்படியாக தகப்பனே ஒரு நாளை எனக்கு கூட்டி தந்தீங்க தகப்பனே. ஒரு புதிய விடியலை நான் அனுபவிக்கும்படியாக என்மேல் இரக்கம் கொண்ட தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துவோம் ராஜா. எது இருந்ததோ எது இல்லையோ என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் இருக்கிறார் என்ற ஒரு எண்ணத்தை என்னுடைய இருதயத்திலே உருவாக்கிய தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துவோம் ராஜா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, உம்மை கனம் பண்ணுகிறோம் ராஜா. ஒரு புதிய விடியலை எனக்கு தந்தீங்க ராஜா. இந்த நாளை நான் கடந்து வரும்படியாக தகப்பனே என்னோடு கூட இருந்து இந்த நாள் முழுவதும் என்னை வழி நடத்துமாறு வேண்டி தகப்பனே அனைத்தையும் உம்முடைய கரங்களுக்கே தந்து ஒப்படைத்து நீக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 4வது அதிகாரம் வார்த்தை 3. பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். பக்தியுள்ளவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். தேவன் பக்தி உள்ளவர்களை தமக்கென்று
பிரித்து எடுத்துக் கொள்ளுவார். பக்தி உள்ளவர்களை தேவன் தமக்கென்று தெரிந்து கொள்ளுவார். இதை நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. அப்படின்ற பக்தி என்றால் என்ன? எப்படியாப்பட்டவர்களை தேவன் தமக்கென்று தெரிந்து கொள்கிறார்? தேவன் எங்களை பக்தி உள்ளவர்களாக கண்டு அவர் பிரித்தெடுக்கும் பொழுது, நான் எந்த சூழ்நிலையில் எந்த வாழ்வியலில் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்பதை தியானிப்போமாக. நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை அதிசிறந்த பாடசாலை ஒன்றிலே அனுமதி பத்திரம் எடுக்க வேண்டுமாக இருந்தால், அட்மிஷன் எடுக்க வேண்டுமாக இருந்தால், எங்களை பல கேள்விகள் கேட்பார்கள். வருமானம் பற்றிய கேள்விகளை அவர்கள் கேட்பார்கள். பெற்றோர்களுடைய பின்னணியை பார்ப்பார்கள். எங்களுடைய உத்தியோகங்கள், எங்களுடைய வாழ்க்கை முறைகள் கணக்க பார்க்குறாங்க. சாதி, மதம், இனம், அப்படி இப்படி என்று கணக்க பார்த்து இவர்கள் இந்த பாடசாலைக்கு தகுதி என்று கண்டால் எங்களை அந்த பாடசாலை எங்களுடைய பிள்ளைகளை அனுமதிக்கும், அல்லது ஏதோ ஒரு காரணத்தை கூறி எங்களை புறம்பே தள்ளிவிடுவார்கள். நாங்கள் ஒரு வேலை தேடி ஒரு இன்டர்வியூக்கு நாங்கள் போகும் பொழுது, யார் அதிக மூளை உள்ளவனும் கல்வி உள்ளவனும் படிப்பு எவ்வளவு அதிகமாக இருக்கின்றது, அனுபவம் எவ்வளவு அதிகமாக இருக்கின்றது என்பதை இனங்கண்டு, அப்படி அவர்களுக்கு தகுதியானவர்களாக காணப்பட்டால் வேலைக்கு அமர்த்துவார்கள், அல்லது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி எங்களை விலக்கி விட்டுருவார்கள். நாங்கள் திருமணம் முடிக்கும் பொழுது கூட பலவிதமாக ஆராய்வார்கள். மாப்பிள்ளை எப்படி, குடிக்கிறாரா, என்ன வேலை, வருமானம் என்ன, அவருடைய வாழ்க்கை முறை என்ன என்பதை விசாரிப்பார்கள். அதே போல பெண் பிள்ளையையும் விசாரிப்பார்கள், கடுமையாக விசாரிப்பார்கள். எவ்வளவு கொடுப்பீர்கள், வீடு கொடுப்பீர்களா, காணி கொடுப்பீர்களா, பணம் கொடுப்பீர்களா, நகை கொடுப்பீர்களா என்று பலவிதமான ஆராய்ச்சிகள் செய்த பின்பே நாங்கள் பெண் கொடுப்போம் அல்லது பெண் எடுப்போம், அல்லது ஆண் கொடுப்போம் அல்லது ஆண் எடுப்போம். இதிலே குற்றம் இல்லை, இதிலே தவறு இல்லை. இது உலகத்திலே வளமையாக நடந்து கொண்டிருக்கிற செயற்பாடு. இவைகளை பற்றி நான் உங்களுக்கு அதிகமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் என்னை விட நீங்கள் இவைகளிலே அதிகமாக அனுபவம் உள்ளவர்களாக கூட இருக்கலாம். அவன் தனக்கு பிரயோசனப்படுகின்ற மாதிரிதான் எல்லாரும் தெரிந்து கொள்வார்கள். இது இயற்கையின் நியதி. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. ஆண்டவருக்கு எந்த குவாலிபிகேஷனும் தேவையில்லை. ஆண்டவருக்கு இனம், மதம், மொழி, கல்வி இவைகள் எல்லாம் ஆண்டவருக்கு அருவருப்பானவை. இவைகளை பார்த்து மனிதர்களை இனங்காணுவதும், இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுவதும்
அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, உன்னிடத்திலே பக்தி இருந்தால் ஆண்டவர் உடனே உன்னை தெரிந்து கொண்டிருவார். தனக்கென அவர் பிரியமாய் தெரிந்து கொண்டிருவார். நீ படிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, நீ ஒதுக்கி வைக்கப்பட்ட வெறுக்கப்பட்டவனாக இருந்தாலும், உனக்கு கண் இல்லை என்றாலும், கால் இல்லை என்றாலும், வேலை இல்லை என்றாலும், பணம் இல்லை என்றாலும், பொருள் இல்லை என்றாலும், வீடு இல்லை என்றாலும், வசதி வாய்ப்புகள் இல்லை என்று சொன்னால், யாருமே எனக்கு இல்லை, நான் ஒரு அனாதை என்று இருந்தாலும், உன்னிடத்திலே பக்தி இருந்தால், உன்னிடத்திலே தேவனை பற்றி ஒரு சிந்தனை, ஒரு எண்ணம் உன்னிடத்திலே காணப்பட்டால், தேவன் உடனே தமக்கென அவர் தெரிந்து கொண்டிருவார். தன்னோடு எவன் உறவில் இருக்கின்றானோ, எவன் என்னை பற்றிய உணர்வோடு இருக்கின்றானோ, எவன் என்னுடைய வாழ்க்கையிலே அவர் எனக்கு மிகவும் போதுமானவர் என்பதை அவன் விசுவசிக்கின்றானோ, தேவனுடைய பிரசன்னம் மட்டுமே என்னை வாழ வைக்கும், அவராலே மட்டும்தான் நான் வாழ முடியும் என்று ஒரு மனிதன் உள்ளத்திலே எண்ணுகின்றானோ, அவர்களை எல்லாம் ஆண்டவர் தமக்கென தெரிந்து கொண்டு, இதுதான் பக்தி. நாங்கள் நினைக்கிறது பக்தி என்றா ஏதோ பெரிய இது வானத்துக்கு போறோமே, இவைகள்லாம் பக்தி. தேவனை பற்றிய உறவு, அவரோடு உறவு இருக்கும் எங்களுக்கு, அவருக்கும் எங்களுக்கும் இடையிலே ஒரு உணர்வு இருக்க வேண்டும், அவருக்கும் எங்களுக்கும் இடையிலே ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிறோம். அவருடைய பிரசன்னம் என்னை வாழ வைக்கும். அவருடைய பிரசன்னத்திலே அமைதி இருக்கு, சமாதானம் இருக்கு, விடுதலை இருக்கு, சந்தோஷம் இருக்கு, பாதுகாப்பு இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு, மன்னிப்பு இருக்குது, மறுவாழ்வு இருக்குது, ரட்சிப்பு இருக்குது என்று எவன் ஒருவன் ஏற்றுக்கொள்றானோ அவன் பக்திக்குரியவன். உடனே ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டு தன்னோடு உறவில் வைத்திருப்பார். மீகா 7வது அதிகாரம் 2வது வார்த்தை சொல்லுகின்றது, பக்தி உள்ளவர்கள் அற்றுப்போகிறார்கள். அற்றுப்போகிறார்கள் என்றால் அதனுடைய பொருள் குறைந்து போகிறார்கள் அல்லது காணாமல் போகிறார்கள். மீகா 7வது அதிகாரத்திலே 2வது வார்த்தையிலே சொல்லப்படுகின்றது, பக்தி உள்ளவர்கள் அற்று போகிறார்கள், காணாமல் போகிறார்கள் அல்லது தொலைந்து போகிறார்கள். அப்படி என்றால் இந்த சூழ்நிலையிலே, இந்த பக்தி அற்றவர்கள் குறைந்து போகின்ற சூழ்நிலையிலே, காணாமல் போகின்ற சூழ்நிலையிலே, மறைந்து போகின்ற சூழ்நிலையிலே, பக்தி உள்ளவன் ஒருவன் ஆண்டவருடைய பார்வைக்கு கிடைத்தானாக இருந்தால் ஆண்டவர் டபக்கென்று தூக்கிடுவேன். ஏற்கனவே வேதம் சொல்லுது, அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அப்படி என்றால் ஆண்டவருக்கு ஏராளமானவர்கள் தேவை. மீகா 7:2 சொல்லுவது, பக்தி உள்ளவர்கள் அற்று போகிறார்கள், குறைந்து போகிறார்கள், காணாமல் போகிறார்கள். இப்படி ஆண்டவருடைய காரியத்துக்கு ஆட்கள் தேவை என்று ஆண்டவர் யோசித்து கொண்டு இருக்கிற நேரத்தில், எண்ணிக்கொண்டிருக்கிற வேளையில, பக்தி உள்ளவன் ஒருவன் இருந்தால் ஆண்டவர் விடுவேரோ? சும்மா விடுவேரோ? உடனே அவனை
தூக்கிடுவேன். அவனை தன்னோடு உறவில வைத்துக் கொள்ளுவேன், தன்னோட இணைப்பில வைத்துக் கொள்ளுவேன். அவனுக்கும் தேவனுக்கும் இடையிலே உறவு இருக்கும், ஒரு உணர்வு இருக்கும், ஒரு தொடர்பு இருக்கும். நாங்கள் உங்களுக்கு எப்படி சொன்னால் விளங்கும் என்றால், எங்கள் வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வேண்டும். எங்களுடைய வீட்டு வேலைகளை பார்ப்பதற்கு எங்களுக்கு ஒரு வேலைக்காரி வேணும் என்று சொல்லி நாங்கள் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து, அங்க போன் அடிச்சு இங்க போன் அடிச்சு அவர்கிட்ட கேட்டு இவர்கிட்ட கேட்டு ஒருவருமே இல்லை என்ற சூழ்நிலையில ஒரு போன் கால் உண்டு வருகுது. அண்ணா, நீங்க அன்றைக்கு ஒரு வேலைக்காரி வீட்டுக்கு இருந்தா அனுப்ப சொல்லி கேட்டீங்கன்னு ஒரு ஆள் இருக்கு, அனுப்பவா? தம்பி உடனே அனுப்பிவிடு. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னு சொன்னா, அவங்க கொஞ்சம் கால் ஏலாது போல இருக்கு. கால் ஏலாட்டியும் பரவாயில்ல, கால் இல்லாட்டியும் பரவாயில்ல, உடனே அனுப்பிவிடு என்று நாங்கள் சொல்லுவோமே. எங்களுடைய வேலையை நாங்கள் செய்ய முடியாது, எங்களுக்கு வேலை பழு கூட. அந்த வேலைகளிலே நாங்கள் ஈடுபட்டால் எங்களுடைய காரியங்களை நாங்கள் பார்க்க முடியாது. கால் இல்லாட்டியும் பரவாயில்லை, உடனடியாக ஆளை அனுப்பிவிடு. அப்போ எவ்வளவு கொடுப்பீங்க மாதம்? அதை பற்றி பிரச்சனை இல்லை, எங்களுக்கு ஆள் தான் தேவை. என்னடா அவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் கஷ்டப்படுறோம்ன்றதுதான் அதனுடைய பொருள். காசு எவ்வளவு மாதம் கொடுப்பீங்கன்னு அவன் கேட்க, அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. அது எவ்வளவு வந்தாலும் கொடுக்கலாம், கால் இல்லாட்டியும் பரவாயில்ல, அனுப்பிடுவோம்டா. என்ன, நாங்கள் அவ்வளவு ஆள் இல்லாம கஷ்டப்படுகிறோம் என்றுதானே அதனுடைய பொருள். உண்மையாதானே? அதே போல ஆண்டவருக்கும் ஏராளமானவர்கள் தேவை அவருடைய காரியங்களை பார்ப்பதற்கு. இந்த சூழ்நிலையில ஆண்டவர்கள் யோசித்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையில என்ன செய்யலாம், எனக்கு ஆட்கள் தேவையே என்று சொல்லி கொண்டிருக்கிற நேரத்துல ஒரு பக்தி உள்ளவனை கண்டா ஆண்டவர் விடுவேரோ, உடனே அவனை தூக்கி தன்னோடு உறவில இணைப்பில வச்சுக் கொள்ளுவேன். லேசில அவர் விடமாட்டார், உடனே அவர் தூக்கிடுவேன். என்னிடமும் உங்களிடமும் அவரை பற்றிய எண்ணம் இருந்தால் அது பக்தி. என்னிடமும் உங்களிடமும் அவரை பற்றிய எண்ணம் இப்பொழுதும் எங்களுக்கு இருந்தால் அவன் பக்தி உள்ளவன். பெரிதா எல்லாம் நீங்க உங்களோட மைண்ட என்னடா பக்தி என்றா என்ன என்று இன்னும் சொல்றான் இல்லையென்று பார்க்காது. என்னிடமும் உங்களிடமும் அவரை பற்றிய ஒரு எண்ணம், சிந்தனை, அவர்தான் என் தெய்வம் என்று நாங்கள் வாழ்ந்தால் அதுதான் பக்தி. அப்படிப்பட்டவர்களே ஆண்டவர் உடனே தூக்கிடுவார். அதிகமாக நாங்கள் ஒன்றும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெரிதாக நாங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு நாங்கள் பக்தி உள்ளவர்களாக மாற வேண்டிய அவசியம் இல்லை. சிலுவையை ஒரு ஆள் தான் சுமக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுமந்துட்டார். இனி சிலுவையை நீங்க சுமக்காதீங்க. எந்த சிலுவையை நான் சொல்றேன்? மரத்தில் செய்யப்பட்ட சிலுவையைத்தான் நீங்க சுமக்காதீங்க. மற்றும்படி அவருடைய பாடுகள், அவருக்கு நடந்த அவமானங்கள், வேதனைகள் எல்லாம் உங்களுக்கு வரும். அவைகளை சுமந்து கொள்ளுங்கள். மரத்தால் செய்யப்பட்ட சிலுவையை நீங்கள் சுமக்காதீங்க. அது ஒருவர் சுமந்து முடிஞ்சது. பக்தி, எனக்கும் உங்களுக்கும் அவரை பற்றி ஒரு சிந்தனை இருக்க வேண்டும். எப்படியான சிந்தனை இருக்க வேண்டும்? அவர் எனக்காக பரலோகத்தின் சிங்காசனத்தை விட்டு, பரலோகத்தின் மகிமையை விட்டு எனக்காக பூமிக்கு வந்தார். அவர் எனக்காக பாடுகள் பட்டார்.
எனக்காக அவர் மரணத்தை சந்தித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார், எனக்காக அவர் மீண்டும் வருவார், அதற்கு நான் தகுதியாய் இருக்கின்றேன் என்று ஒருவன் சொல்லுவானாக இருந்தால் அவன் பக்திக்குரியவன், அவன் தேவனுக்கு பிரியமானவன். அப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு தேவை. அதைத்தான் சங்கீதம் 4:3 சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். என்னிடமும் உங்களிடமும் அவரை பற்றிய சிந்தனை எந்த நேரமும் இருக்கும். அவர் பரலோகத்தின் சிங்காசனத்தை விட்டு, பரலோகத்தின் மகிமையை விட்டு எனக்காக இந்த பூமிக்கு மனுஷனாக வந்து, எனக்காக துன்பப்பட்டு பாடுகள் பட்டு மரணத்தை சந்தித்தார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். மீண்டும் அவர் என்னை வந்து அழைத்து செல்வார், அதற்கு நான் தகுதியாய் இருக்கின்றேன் என்ற ஒரு சூழ்நிலை, ஒரு வாழ்வியல் எங்களுக்குள்ளே இருந்தால் ஆண்டவருக்கு அப்படிப்பட்டவர்கள் பிரியமானவர்கள். அவர்களை ஆண்டவர் உடனே தெரிந்து கொண்டுருவார். நாங்க பெரிய சபைகள் கட்டி ஆத்துமாக்களை ஆயிரக்கணக்காக வைத்து மியூசிக் அடிச்சு பிரசங்கம் பண்ணி பெரிய பெரிய ஊழியங்கள் எல்லாம் செய்து அதன் மூலம் ஆண்டவர் என்னை பக்தி உள்ளவனாக காண்பேர் என்ற எண்ணத்திலே நாங்கள் செய்யப்படாது. அது உனக்கு செய்யக்கூடிய தாளந்து, தகுதி, அழைப்பு இருந்தால் செய். மற்றும்படி அப்படி செய்துதான் நீ பக்தி உள்ளவனாக மாற வேண்டும் என்று அல்ல. பக்தி என்பது எனக்காக அவர் பரலோகத்தின் சிங்காசனம், பரலோகத்தின் மகிமையை எல்லாவற்றையும் அப்படியே வைத்துவிட்டு இந்த பூமிக்கு ஏழ்மையாய் வந்து, ஏழ்மையாய் பிறந்து, ஏழ்மையாய் வாழ்ந்து, பாடுகள் பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, மரணத்தை சந்தித்து உயிர்த்தெழுந்து மீண்டும் நான் வருவேன் என்று சொல்லிட்டு போனவரை நீ விசுவாசித்தால் அது பக்தி. உடனே தூக்கிடுவார் ஆண்டவர் தன்னுடைய காரியத்தை. பெரிசா நாங்கள் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு செய்யக்கூடிய தாளன், அழைப்பு ஆண்டவராலே இருந்தால் அதை செய்யலாம். மற்றும்படி இப்படி செய்துதான் ஆண்டவர் என்ன தூக்குவார் என்று நாங்கள் நினைத்து விட முடியாது. அதற்காக நாங்கள் செய்து விடவும் முடியாது. அந்த அழைப்பு எனக்கும் உங்களுக்கும் வேண்டும். நான் தேவனை அறிந்ததை, தேவனை பற்றி நான் அறிந்ததை மற்றவனுக்கும் அடுத்து இருப்பவனுக்கும் நான் சொல்ல வேண்டும். என்னுடைய தேவன் எனக்காக பரலோகத்தின் சிங்காசனத்தை மகிமையும் விட்டு வந்து எனக்காக அவர் பாடுகள் பட்டார், எனக்காக அவர் மரணத்தை சந்தித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார், எனக்காக அவர் மீண்டும் வந்து என்னை அழைத்து செல்வார். அதே போல சகோதரா, சகோதரி, உனக்காகவும் அவர் பரலோகத்தின் சிங்காசனத்தை விட்டு மகிமையை விட்டு இந்த பூமிக்கு மனுஷனாக வந்து பாடுகள் பட்டு மரணத்தை சந்தித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் உன்னையும் கூட்டிக்கொண்டு போக ஆசைப்படுகின்றார். அதற்கு நீ ஆயத்தமா என்று சொல்லி நாங்கள் அறிந்ததை மற்றவனுக்கு சொல்லுவோம். இதுதான் பக்தி, இதுதான் பக்தி. இப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் உடனே தமக்கென்று பிரித்தெடுத்து தன்னுடைய காரியங்களுக்காக அவர்களை பயன்படுத்துவார். அன்பின் சகோதர சகோதரிகளே, பக்தி என்றால் என்ன? அவருடைய பிறப்பு, அவருடைய பாடுகள், அவருடைய மரணங்கள், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய வருகை, இவைகளை உள்ளத்திலே நான் வைத்துக்கொண்டு அவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்வதும், இவைகளை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுவது பக்தி.
தீர்வு. இதைத்தான் ஆண்டவர் என்னிடமும் உங்களிடம் எதிர்பார்க்கின்றார். ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சொல்லு. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்பும் இரக்கமும் சமாதானமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் இப்பொழுது உங்களோடும் உங்கள் அனைவரோடும் இருக்கப்படுவதாக. ஆமென்.